வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மாணவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கும் புதுமை பெண் திட்டம் விரிவாக்கம். தூத்துக்குடியில் துவக்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பாரதி கண்ட கனவை புதுமை பெண் திட்டம் மூலம் நிறைவேற்றியது திராவிட மாடல் அரசு. புதுமை திட்ட விரிவாக்க தொடக்க விழாவில் முதலமைச்சர் பேச்சு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் சம்பவத்தை கண்டித்து காஞ்சிபுரத்தில் அதிமுகவினர் திடீர் சாலை மறியல். அதிமுகவினரை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்ததால் தள்ளுமுள்ளு. பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்கும் வரை அதிமுகவின் போராட்டம் தொடரும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். தமிழ்நாடு ஆளுநரை இன்று மதியம் சந்திக்கிறார் நடிகர் விஜய். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் விவகாரம் குறித்து முறையிட உள்ளதாக தகவல். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் ஆட்சியாளர்கள் மீது நடிகர் விஜய் காட்டம். அன்பு தங்கைகளே, அண்ணனாகவும் அரணாகவும் எப்போதும் உறுதியாக நிற்பேன் என பெண்களுக்கு கடிதம். எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் கல்வியில் கவனம் செலுத்துங்கள் என நடிகர் விஜய் வேண்டுகோள். பாதுகாப்பான தமிழகத்தை படைத்தே தீருவோம், அதனை அனைவரும் இணைந்தே சாத்தியப்படுத்துவோம் என சூளுரை. நாடு முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்திய மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் தேசிய மகளிர் ஆணைய குழு நேரில் விசாரணை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக அனைத்தும் விசாரிக்கப்படும். சென்னை சேப்பாக்கத்தில் தேசிய மகளிர் ஆணைய குழு உறுப்பினர் மம்தா குமாரி பேட்டி. इंक्वायरी में जा रहे हैं, इंक्वायरी के बाद बात होगी, अभी पूरा जांच करेंगे. ठीक है. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் பாதுகாப்பு குறைபாடுகள் குறித்து தேசிய மகளிர் ஆணைய குழு ஆய்வு. மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட பகுதிக்கு நேரில் சென்று பார்வையிட்டனர். PSLV C-60 ராக்கெட் விண்ணில் ஏவப்படும் நேரத்தை மாற்றியமைத்த இஸ்ரோ இன்று இரவு 9:58 மணிக்கு விண்ணில் பாயும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் 10 மணி 15 நொடிகளுக்கு ஏவப்படும் என அறிவிப்பு. கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை விவேகானந்தர் மண்டபத்தை இணைக்கும் கண்ணாடி பாலம் இன்று திறப்பு. மாலை 6 மணிக்கு திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கன்னியாகுமரியில் திறப்புக்கு தயாரான கண்ணாடி பாலம் மின்னொளியில் ஜொலிப்பு. திருவள்ளுவர் சிலை விவேகானந்தர் மண்டபம் வண்ண விளக்குகளால் அலங்கரிப்பு. பொங்கல் பரிசு தொகுப்பில் 1000 ரூபாய் இடம்பெறாதது ஏன்? நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம்.
கன்னியாகுமரி, சிவகங்கை, தென்காசி, தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்ட எஸ்பிக்கள் பணியிட மாற்றம். நெல்லை நீதிமன்ற கொலை, திருப்பூர் கொலை சம்பவத்தை அடுத்து அதிகாரிகள் இடமாற்றம். திருச்சி எஸ்பி வருண்குமாருக்கு டிஐஜியாக பதவி உயர்வு வழங்கி தமிழக அரசு உத்தரவு. புதுக்கோட்டை எஸ்பி வந்திதா பாண்டேவுக்கும் டிஐஜியாக பதவி உயர்வு. ஒரு மாத காலமாக குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்துள்ள வெள்ள நீரால் பொதுமக்கள் கடும் அவதி. மழைநீரை அகற்ற மாவட்ட நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை. மழை பெஞ்ச தண்ணி இன்னும் இது வரைக்கும் வடியாம இருக்குது. இந்த லைன்ல நான் பால் கொடுக்கறதுக்கோசம் குழந்தை குட்டிங்களாம் இருக்குது. அதுக்கோசம் நான் இந்த லைன்ல பால் கொடுத்துன்னு கிடக்குறேன். இதே மாதிரியே போயிருந்தா இவங்க உள்ள இருக்கிறவங்களும் வெளியே வரதுக்கு முடியாம ரொம்ப தவிச்சுன்னு கிடக்குறாங்க. கால் வச்சா வைக்க உயர அளவுக்கு இருக்குது தண்ணி எல்லாம். இல்லை இந்த கவர்மெண்ட் என்னதான் பண்ணுது, இல்லை இங்கே இருக்கிற கலெக்டர் என்னதான் பண்றாங்க ஒண்ணுமே தெரியல. இல்லை ஆபீசருங்களும் வந்து யாரும் இதுக்கு வந்து எந்த ஸ்டெப்பையும் எடுத்து மண்ணச்சநல்லூர் அருகே டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் வீட்டின் பூட்டை உடைத்து 30 பவுன் நகை, 7 லட்சம் பணம் கொள்ளை. மர்ம நபர்களுக்கு போலீசார் வலைவீச்சு. கோவையில் தனியார் மாலில் நடந்த உணவு திருவிழாவில் தகராறு. நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரின் காரை மறித்து அரங்கு அமைத்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. சேலம் மாவட்டம் சின்னப்பம்பட்டி அருகே 50 ஆண்டுகளுக்கு பிறகு நிரம்பிய கசப்பேரி. பட்டாசு வெடித்தும் கிடா வெட்டியும் உற்சாக கொண்டாட்ட பொதுமக்கள். ஆண்டுகளாக இல்லாத அளவுக்கு இப்ப இந்த 100 ஏரி திட்டத்துல நமக்கு இப்ப ஏரி நிறைஞ்சு விவசாயிகள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்க. அரசு வந்து இனிப்பு வழங்கி சக்கரை பொங்கல் வச்சு கெடா வெட்டி எல்லாம் சந்தோஷமாக கொண்டாடி வருகின்றோம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆண்டிப்பட்டி பகுதிகளில் வெல்லம் தயாரிக்கும் பணி மும்முரம். கூட்டுறவுத்துறை மூலம் அரசு நேரடியாக கொள்முதல் செய்ய உற்பத்தியாளர்கள் கோரிக்கை. நிரந்தரம் இல்லாமல் கட்டுப்படி இல்லாத விலைவாசி இருக்குது. இப்போ கவர்மெண்ட் வந்து பொங்கலுக்கு வந்து இந்த வெல்லம் கொள்முதல் செய்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க எங்கள் வெள்ளங்களையும் கொஞ்சம் அந்த மாதிரி எடுத்தாங்கன்னா எங்களுக்கு அந்த விலைவாசி கொஞ்சம் கிடைக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதை கொஞ்சம் ஒத்துழைப்பு செய்யணும். மதுரை மேலூர் அருகே டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெண்கள் கும்மி அடித்து நூதன ஆர்ப்பாட்டம். சுரங்க அனுமதியை ரத்து செய்யாவிட்டால் போராட்டம் தொடரும் என கிராம மக்கள் ஆவேசம். கோவை அருகே ஒரே இடத்தில் 1500 பேர் சிலம்பம் சுற்றி கின்னஸ் சாதனை. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பாரம்பரிய உடையில் 45 நிமிடங்கள் தொடர்ந்து சிலம்பம் சுற்றி அசத்தல். ஐயா நல்லக்கண்ணுவின் வாழ்க்கை வரலாறு பாட புத்தகங்களில் இருக்க வேண்டும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு நூற்றாண்டு விழாவில் நடிகர் விஜய் சேதுபதி தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை. நல்லக்கண்ணுடைய வாழ்க்கை வரலாற்று வந்து பாட புத்தகத்தில் இருக்கணும்னு அதை நானும் கேட்டுக்கிறேன் தமிழக அரசு. நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் அனுமன் ஜெயந்தி விழா.
18 அடி உயர அனுமன் சிலைக்கு 1,08,000 வடைகளால் சிறப்பு அலங்காரம். ஸ்ரீராம பக்தனே ஹனுமனை துதித்தால் அனுகிரகம் வாழ்வினில் பெருகிடுமா. ஸ்ரீராம பக்தனே ஹனுமனை துதித்தால் அனுகிரகம். மகர விளக்கு பூஜைக்காக சபரிமலையில் இன்று மாலை மீண்டும் நடை திறப்பு. சத்திரம், அழுதுகடவு, முக்குழி வனப்பாதையில் பக்தர்களை அனுமதிப்பதற்கான ஏற்பாடுகள் தீவிரம். டெல்லி கார்த்தியவையா பாதையில் குடியரசு தின அணிவகுப்பு ஒத்திகை. ஒரே வரிசையில் நேர்கொண்ட பார்வையில் கைகளில் துப்பாக்கி ஏந்தியபடி வீறு நடை போட்ட வீரர்கள். பீகாரில் அரசு பணி தேர்வில் முறைகேட்டை கண்டித்து மாணவர்கள் தொடர் போராட்டம். மறு தேர்வு கோரி முழக்கம் எழுப்பிய மாணவர்களை தண்ணீர் பீச்சி அடித்து விரட்டிய போலீசார். வட மாநிலங்களில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கடும் குளிரால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. வெண்போர்வை போர்த்திய பனிமூட்டத்தால் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி சென்ற வாகனங்கள். உத்தரகாண்டில் சோம்வதி அமாவாசையை முன்னிட்டு கங்கை நதியில் புனித நீராடிய ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குடும்பமாக வந்து சிறப்பு வழிபாடு. அமெரிக்காவில் வெளிநாட்டவர் பணிபுரிய அளிக்கப்படும் H1 விசாவுக்கு ட்ரம்ப் ஆதரவு. தனது நிறுவனங்களில் H1 விசா பெற்று பலர் பணியாற்றுவதாகவும் தகவல். அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் ஜிம்மி கார்ட்டர் காலமானார். அவரது மறைவுக்கு அந்நாட்டில் உள்ள பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இரங்கல். இந்தியாவுக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி அபார பந்து வீச்சு. ஆட்டத்தை டிரா செய்ய முழுவீச்சில் போராடி வரும் இந்திய அணி. கடவுள் மீது தான் வைத்த நம்பிக்கைதான் வாழ்க்கையில் தன்னை வலிமையாக்கியது. கோவிலுக்கு சென்ற முதல் அனுபவத்தை இன்று வரை விரும்புவதாக நடிகை ஸ்ருதிஹாசன் ஓபன் டாக். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 57,200 ரூபாய்க்கு விற்பனை.